வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நண்பர்களுக்கு என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, மோஸ்ட்லி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே யூஜி பிஜி படித்தவங்களாக தான் இருப்பீங்க. அதுவும் காலேஜ் டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் படிக்கிறவங்க கண்டிப்பாக எம்ஏ பிஎட் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, நிறைய பேர் ஒரு கோச்சிங் சென்டர்லேயோ இல்லை ஒரு ஆசிரியர்கிட்டையோ சேர்ந்த பின்னாடி நீங்கள் கேட்குறது என்னென்னா, மெட்டீரியல் கொடுங்க, கொஸ்டின் வித் ஆன்சராக எங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுங்க, இப்படின்னு தான் கேட்குறீங்களே தவிர யாருக்குமே அந்த மூல நூலை தேடி போய் படிக்கணுன்ற ஆர்வமாக ஆசையே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியராக போகிறவங்க நாளைக்கு ஒரு நூற்பாவோ இல்லை ஒரு செய்யுளையோ நடத்தணும்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு 4 புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு நடத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே கொஸ்டின் வித் ஆன்சராக படிக்கணும்னு நினச்சா நாளைக்கு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போய் ஒரு செய்யுளுக்கு பொருள் தேடணும், ஒரு நூற்பாவுக்கு பொருள் தேடணுமா, எப்படி ஒரு புத்தகத்தை தேடி எடுத்து ஒரு 4 புத்தகத்தை தேடி எடுத்து நடத்துவீங்க? முடியாது. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூல புக்கை எடுத்து நம்ம 4 புத்தகம் படித்தா தான் நாளைக்கு நமக்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட் ஒரு செய்தியை 4-5 புத்தகத்தில் தேடி எடுத்து பார்த்து படிக்கணுன்ற ஆசை ஆர்வம் அவங்களுக்கு வரும். நம்மளே கொஸ்டின் வித் ஆன்சராக படித்தோம்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டை எப்படி புத்தகம் படிக்க பழக்க முடியாது. அதனால் நீங்கள் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்டி ஆக போகிற வேலைக்கு போகிறீங்க. அப்படின்றப்ப நீங்களே இன்னும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் யோசிக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிற ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவும் மூல புக்கை எடுத்து படிக்கிறதுல உறுதியாக இருங்க. சரியா? நிறைய புத்தகத்தை தேடி போங்க. தேடி போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த செய்திகளை பெற முடியும். உங்கள் கல்லூரி பேராசிரியருக்குரிய செய்திகளை